இப்போ அடுத்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பாருங்கள், இவன் வந்து கருப்பன். இந்த கருப்பண்ணை வந்து இவன் வந்து நான் சாப்பாடு போடுற நாய் கிடையாது, என்கிட்ட வளர்ந்தவனும் கிடையாது. ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி எங்கேருந்தோ வந்தவன். ஏன் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு ரொம்ப கடுமையான தோல் நோய் வந்திருக்கு. அதனால் அந்த வீட்டிலேருந்து விரட்டி விட்டாங்களோ கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்களோ தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா பழகக்கூடியவன், ரொம்ப அன்பாக பாசமாக பழகக்கூடியவன். இப்போ இவன் உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போது இவனுக்கு வந்து முழுமையாக அந்த வேப்பெண்ணெய் கலவையை நான் போடுறேன். பசங்களோட உதவியோடு மொத்தம் போடுறேன். அதுலேயும் அவனுக்கு இடுப்பு பகுதியில் ஒரு வெட்டு இருக்குது, அதுக்கும் இந்த மருந்து நான் இப்போ உபயோகப்படுத்தியிருக்கேன். இப்போ அவனுக்கு எல்லாம் முழுமையாக குணமாக்கி அந்த வீட்டுக்காரங்களே அவனை ரோட்டில் விட்டவங்களே பார்த்தா, ஐயோ நம்ம ரோட்டில் விட்டுமே, நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி மாற்றணுங்கிறதுக்கான முயற்சி தான் இது. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 4 முறை 5 முறை செஞ்சிட்டேன்னா நிச்சயமாக இந்த சொரியாக இருக்கிற இந்த நாய் ரொம்ப அழகனாக மாறிடுவான். அப்படி அவன் அழகனாக மாறின பிறகும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி வந்து சிகிச்சை செய்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவங்க எல்லாமே அவங்களையும் அழகுபடுத்தி பார்க்கணும், அவங்களும் நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறது தான் நம்மளோட எண்ணமே. அதை நான் சிறப்பாகவே செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அதை நான் விடுறதில்ல. தொடர்ந்து நான் வந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டாலும் இந்த மாதிரியான சிகிச்சையை நான் தொடர்ந்து செய்கிறேன். இதுக்கான தேவைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவைகள் வந்து என்னோடய அளவுக்கு மீறி இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் வந்து நிற்கிறேன். நிச்சயமாக நீங்கள் செய்கிற உதவி மூலமாக தான் அது எல்லாத்தையும் சமாளித்து நடத்த முடியுது. இது தொடர் சேவை. அதனால் உங்களோட தொடர் உதவியை நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தொடர் உதவி செய்யுங்க, அது அவங்களுக்கு பயனை தரும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.